ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அகெயின் வந்து அமேசான் வந்து ஒரு ஹால் வீடியோ. அமேசானில் ஜூலை 20 அண்ட் 21 வந்து ப்ரைம் டே சேல் வந்து லைவில் இருக்க போகுது. இந்த டைம் வந்து 1500+ டாப் பிராண்ட்ஸ்க்கு மினிமம் 50லேருந்து 80% வரைக்குமே ஆஃபர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 4 lakhs+ ஸ்டைல்ஸில் வந்து நம்மளுக்கு சேம் டே டெலிவரியும் அவைலபிளாக இருக்குது. ஆரலியா பிராண்டில் வந்து இப்போ குர்த்திஸ்லாம் எனக்கு அந்த மெட்டீரியல் பிடிச்சிருக்கு அப்படின்றனால 100% விஸ்கோஸ் அந்த மாதிரி போட்டிருக்கா அப்படின்னு செக் பண்ணியே வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் வாங்குறப்பையும் அதில் ஒன்று ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிக்சரில் பார்க்குறதுக்கும் நேரில் வரப்போ சேம் அதே மாதிரி தான் இருக்குது. பிக்சரில் கொஞ்சம் கிளியராக தெரியாதலாம், நேரில் பார்க்குறப்ப இன்னும் நல்லா விசிபிளாக தெரியும்ல நம்மளுக்கு. அப்படி ஆர்டர் பண்ணி பார்க்குறப்ப தான் சில சேஞ்சஸ் வந்து தெரியுது. இதில் ஸ்லீவ் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியலில் இருந்தது. அதுவும் ஒரு வகையாக நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லா ப்ளைனாக அது ஒரு அட்ராக்டிவாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா டார்க் பிங்க்கு. இது வந்து 640 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். 100% வந்து விஸ்கோஸ் அப்படின்னு மெட்டீரியல் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு நெக் போர்ஷன்லேயும் ஸ்லீவோட அந்த பார்டர்லேயும் அந்த மாதிரி ஜிமிக்கி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஜிமிக்கி ஒர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து அதிலலாம் அந்த ஸ்டிச்சிங்லாம் எதுவும் விட்டுலாம் போகலை, நல்லாவே இருக்குது. கோல்டன் ஃபாயில் பிரிண்ட் நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி தான். வாஷிங் மிஷினில் ரெகுலராக நம்ம போட்டு துவைக்கிறப்ப கூட வந்து போகலை, நல்லா இருக்குது. மெட்டீரியலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் எடுத்திருந்தேன். அடுத்து அகைன் வந்து ஆரலியா பிராண்ட்லேருந்தே மெஜஸ்டிக் பர்பிள், நல்ல டார்க்காக இதுவுமே அட்ராக்டிவான ஒரு கலர். ஃபங்க்ஷன் வியருக்கு வந்து போட்டுக்கலாம். 3/4 ஸ்லீவோட ரவுண்ட் நெக் இருக்கிற மாதிரி ஒரு குர்த்தி. இதுவும் 100% வந்து விஸ்கோஸ் மெட்டீரியல் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ரவுண்ட் நெக்கில் சென்டராக மட்டும் ஒரு ஸ்லிட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த ஜெஸ் போர்ஷன் கிட்ட ஒரு 3 பட்டன்ஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதில் எக்ஸ்ட்ரா ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அடிஷ்னலாக. எப்போயாவது விட்டு போயிடுச்சுன்னா நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து ஆர்லியா பிராண்டில் ரிவ்யூக்காக எடுக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இந்த விஸ்கோஸ் மெட்டீரியலில் 600 to 700 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த குர்த்தி வந்து 600க்கு வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு காட்டின இந்த 2 குர்த்திஸில் இந்த கலர்லாம் உங்களுக்கு எது மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். எனக்கு 2மே பிடிச்சிருக்கு. ஒன்று எதையுமே விட்டு கொடுக்க முடியல, இதுவா அதுவா அப்படின்னு என்னால் சொல்லவே முடியல. எனக்கு 2மே பிடிச்சிருந்தது. எப்போவுமே நம்மளுக்கு கேர்ள்ஸ்க்கு ஒரு பிங்க்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிரேஸ்னஸ் இருக்கலாம். அது வந்து அந்த ஃபஸ்ட்டு குர்த்தியில் தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். நீங்கள் சொல்லுங்கள் எது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா ட்ரெஸ்ஸஸ்லேயுமே உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வியூ வந்து காட்டுறேன். அப்போ ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஒரே மாதிரி இருக்கா, ப்ளைனாக இருக்கா அப்படின்றதான் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். கீழே வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் நல்ல அந்த கோல்டன் ஃபாயில் பிரிண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா டார்க்கான கோல்டன் ஃபாயில் பிரிண்ட் அப்படின்றனால பார்க்குறதுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஃபங்க்ஷன் கூட நம்ம வந்து வியர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து டெய்லி யூஸ்க்கு வந்து பாப்பா ஸ்கூலில் விடுறதுக்கு அழைக்க போகிறதுக்கு இப்போலாம் வந்து போட்டுக்கிறதுக்காக ஒரு குர்த்தி எடுத்திருந்தேன். லாவெண்டர் கலரில் ஃப்ளாரல் பிரிண்ட் இருக்க மாதிரி, ஜெனசியா பிராண்டு. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பிக்சர் நம்ம அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுவோம். அங்கே மேலே வந்து பார்த்தா ரயான் மெட்டீரியல்ன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நான் அதை மட்டும் பார்த்துட்டே ஆர்டர் போட்டுட்டேன். ஆனால் கைக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா பாலிஸ்டர், நல்லா தின்னாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆனால் எனக்கு இந்த கலரு அந்த டிசைன் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி நம்ம இப்படி சரியாக பார்க்கல என்னன்னு தெரியல, திருப்பி கிளிக் பண்ணி பார்ப்போன்னு பார்த்தப்ப டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தா அவங்க கரெக்டாக போட்டிருந்தாங்க 100% வந்து பாலிஸ்டர் சொல்லிட்டு. ரயான் மெட்டீரியல்னால் கூட வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் நம்மளுக்கு வந்து கலர் ஃபேட் ஆகிற ப்ராப்ளம்லாம் இருக்கும். பாலிஸ்டரில் வந்து நம்மளுக்கு சம்மரில் வியர் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அடுத்து வந்து நம்மளுக்கு ரெய்னி வின்டர் அப்படி தான் கண்டினியூ ஆக போகுது. வின்டர் சீசனுக்குலாம் வந்து இது வந்து சூப்பராக செட் ஆகும். அந்த டைமில் வந்து நம்ம வியர் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி இல்லை, பேக் சைடு வந்து ப்ளைனாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லா குர்த்திஸும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சைட் கட் இருக்க மாதிரியான குர்த்திஸ் தான். அது கூட வந்து மேட்ச் பண்ணிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன தான் குர்த்தி பேண்ட்லாம் வந்து வாங்கி ட்ரை பண்ணாலுமே எனக்கு வந்து அது என்னமோ கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரியே எப்போவுமே ஒரு ஃபீல். வாங்குறப்போ ஒரு ஆசையாக வாங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் வியர் பண்ண ஒரு 2-3 டைமுக்கு அப்புறமே அதை போடுறதுக்கே எனக்கே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கிற மாதிரி, என்னமோ கம்ஃபர்டபுளாக இல்லாத ட்ரெஸ்ஸை போடுற மாதிரியே இருக்குது. ஏன்னா எப்போவுமே லெக்கினையும் போட்டு பழகினதுனால. லெகினில் இப்போ என்னோடய மோஸ்ட் ஃபேவரட்டில் இருக்கிறது தான் ஷிம்மர் லெகின்ஸ். அது வந்து லைனால் மெட்டீரியலில் தான் வருது. ஏற்கனவே நம்ம கோகுலஸ் பிராண்ட்லேருந்து தான் வந்து லாஸ்ட் டைம் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டார்க் கோல்டன் கலர் ஷிம்மர் லெகின் எடுத்துருந்தோம். இப்போ வந்து பிளாக்கு, இதிலே ஒயிட்டு, க்ரீம் ஒயிட், ஆஃப் ஒயிட், அந்த மாதிரி நிறைய மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி கலர்ஸில் வந்து எடுத்து வச்சுக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு என்னமோ இது வந்து வியர் பண்ணியிருக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டோம்னா திருப்பி ரிட்டன் அவனை அழைக்க போகிற வரைக்கும் நான் அதே குர்த்தி அண்ட் பாட்டமில் லெகின் அதோடய தான் இருப்பேன். நைட்டில் தான் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்றனால எப்படா ட்ரெஸ்ஸு மாற்றுவோம் அப்படின்ற மாதிரியே இருக்கும். ஒரு இறுக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு 80% வந்து இப்போ நல்லாவே கம்மியாக இருக்குது. இந்த லெகின் வந்து வியர் பண்ணுறப்ப அது எனக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. அதனால நான் இது வந்து எடுக்கிறேன். இது வந்து 699 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். கோகுலஸ் பிராண்டில் இப்போ மேக்ஸிமம் வந்து எம்ஆர்பி ப்ரைஸில் தான் வாங்குற மாதிரி இருக்குது. அடுத்ததாக சவரி பர்ஸ் பிராண்ட்லேருந்து வந்து ஒரு செயின், பட்டர்ஃப்ளை செயின்.
பட்டர்ஃப்ளைல வந்து நடுவில் அந்த எனாமல் வந்து நல்லா டார்க் ப்ளூவில் வர மாதிரி வந்து வந்திருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து நான் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி வந்து ஒரு செயின் வந்து சிவரி பர்ஸில் வாங்கி கொடுத்தேன். ரொம்ப நாள் அதுதான் வியர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து டக் டிசைன் மாதிரி வரும். அதில் பிளாக் கலர் ஸ்டோன்ஸ் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. அதில் பாதி இது வந்து இடையில எடுத்துக்கிட்டு விழுந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கிட்டே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் வாங்கி கொடுத்து. அடிக்கடி வெளியிலலாம் போனால் அதை தான் எடுத்து மாட்டிகிட்டு இருப்பேன். அது செயின் நல்லா இருக்குது. அந்த டாலரில் இருக்க அந்த ஸ்டோன்ஸ் மட்டும் 1 2 அங்கிட்டு சைடில் ஒரு பக்கம் விழுந்துருந்தது. சரி அதை வந்து மாற்றி கொடுக்கலான்னு பார்த்தா அதே மாதிரி செயின் வேணுமா அப்படின்னு ஆசையாக கேட்டுகிட்டே இருந்தா. ஆனால் எனக்கு இந்த பட்டர்ஃப்ளை செயின் பிடிச்சிருந்துச்சு. சரி ஒரே மாதிரி போடாமல் மாற்றி போட்டு பார்க்கலாமே, மாற்றி இந்த வாட்டி போடுமா, போன வாட்டி டக் போட்டாச்சில் இந்த வாட்டி இது போடுங்கன்னு சொல்லி எடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் வீக் வந்து அவளோட பர்த்டேவும் வருது அப்படின்றதுனால ஸ்கூலுக்குலாம் நம்ம கோல்டெல்லாம் போட்டு விட முடியாது. சரி இந்த மாதிரி ஏதாவது வாங்கி மாட்டி விடலான்னு சொல்லிட்டு இதுவும் இன்னொரு ஒரு செயின் கூட ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்ததுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து காட்டுறேன். இது வந்து 299 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்க அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். வேணுங்கிறவங்க லிங்க்கை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இதோட இந்த vlog வந்து எண்ட் ஆகுது. பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.